பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த பட்டனை பிரஸ் பண்ணா உலகத்துல எங்கேயோ யாரோ ஒருத்தங்க செத்து போயிருவாங்க, பதிலுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்துரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி தான் இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி கேக்குறாரு. சோ அவங்க அந்த பாக்ஸ்ல என்ன பண்ணாங்க? அந்த பட்டனை பிரஸ் பண்ணாங்களா, 1 கோடி ரூபாய் பணம் வந்துச்சா, இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பயங்கர குழப்பத்தோட எடுத்த கதை தான் 2009ல ரிலீஸ் ஆன தி பாக்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேக்குடி. ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதான் செய்ய போறேன். சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி சிறப்பான ஆளுநி. ஸோ இந்த படம் வந்து 1976ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய விட்டு காலிங் பெல்ல யாரும் அமுக்குறாங்க. ஸோ விடிய காலில் 6 மணி. உடனே ஹீரோடைய வைஃப் வந்து இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா கீழே வந்து யார் அமுக்கிருக்கிறா அப்படின்னு சின்ன இந்த மிரர் இருக்கும் இல்லையா, அதுலயே வெளியில பார்க்கும்போது ஏதோ ஒரு கார் மட்டும் போற மாதிரி தெரியுது. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னது இது, யார் இதை வச்சுட்டு போயிருப்பாங்கன்றது உங்களுக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு எல்லாருமே உட்காராங்க. அப்படி உட்காரும் போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதுக்கு மேல கண்ணாடி சீல்டு மாதிரி போட்டிருக்குது. சோ அதை ஓபன் பண்ணணும்னா ஒரு கீ மாதிரி ஒண்ணு தேவை போல. அது போக அதுல ஒரு என்வலப் மாதிரி இருக்குது. அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த மாதிரி மிஸ்டர் ஸ்டீவர்ட் உங்களுக்கு 5 மணிக்கு கால் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. என்னடா அது, யாரா அந்த ஸ்டீவர்ட், எதுக்கு அவர் கால் பண்ணும், எதுக்கு இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அதை பத்தி எதுவுமே பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சிங் வேலை பார்ப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இந்த நாசா இருக்கு இல்லையா, அந்த நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்க கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்லயே ஒரு பையன் இருப்பான். ரொம்பவே அரகண்டா, பாக்குறதுக்கே அப்படியே திமிரு பிடிச்ச பையன் மாதிரி இருக்கான்ல. இவனுடைய பேர் வந்து சார்லஸ். அந்த சார்லஸ் என்ன சொல்றானா, என்ன மேடம், ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், எவனோ என் பர்ஸ் அடிச்சிட்டான். பர்ஸ் எங்க வச்சிருந்தீங்க? பாக்கெட்டுக்குள்ள. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவ பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? நொண்டி நடக்கிறீங்க, உங்க கால் என்ன நொண்டியா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினும் சரி எல்லாரும் முன்னாடியும் அப்படி கேக்குறானே, நம்ம காலை காமிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவளுடைய கால் பாதத்தை காட்டுறா. பார்த்தா அவளுடைய கால்ல முன் விரல்ல ஒரு 4 விரல்கள் வந்து கட்டாயிருக்குது. சோ எப்படி கட்டாயிருக்குன்னா, ஏதோ சின்ன வயசுல ஏதோ ஒரு வெயிட் வந்து அவங்க கால விழுந்திருக்கும் போல. அதனால டாக்டர் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணதுனால 4 விரல்களையும் எடுத்துட்டாங்க போல. சோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பிரின்சிபல் கூப்பிட்டு விடுறாரு. சோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய பையனை இந்த ஸ்கூல்ல தானே படிக்க வச்சிருக்கீங்க. சோ சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமேல் உங்களுடைய பையனுக்கு ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. நீங்க உங்களுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஏன்னா இது மேல இடத்துல இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய மூக்குல இருந்து ரத்தம் வருது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவளால எதுவுமே பேச முடியல. சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த நாசாவை காமிக்கிறாங்க. அங்க தானே ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல கூட ஏதோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து மேலதிகாரி இந்த மாதிரி நாங்க வைக்கிங் 1 வந்து மார்ஸ்க்கு அனுப்பி இருக்கிறோம். அதுல வந்து நிறைய கேமரா செலுத்தப்பட்டிருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அடுத்தது பாத்தீங்கன்னா லேப காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லேப்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, இந்த ஹீரோனுக்கு காலுக்கு முன்னாடி வந்து விரல்கள் இருக்காது இல்லையா, அதுக்கு ஆர்டிபிஷியலா ஏதாவது விரல் செட் பண்ணலான்ற மாதிரி அதுல இந்த ப்ரோஸ்தோசிஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பாஸ் வராரு. கையில ஒரு லெட்டர் வச்சிருக்காரு. அதை நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்குறாரு. ஆக்சுவலா என்ன லெட்டர் இதுன்னா, ஹீரோ வந்து இந்த ஆஸ்ட்ரானட்டா போறதுக்கான எக்ஸாம் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணி அதுக்கு நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருந்திருப்பான். அதுக்கான ரிசல்ட் பேப்பர் தான் இது. சோ எல்லாருக்குமே ஃபுல் நம்பிக்கை, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாஸ் ஆயிடும்ன்றது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே திறமையானவன். அதனால ஓபன் பண்ணி பாரு, அந்த சர்ப்ரைஸை நீயே ஓபன் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் ஃபுல் கான்பிடென்ட்டா அதை வந்து ஓபன் பண்றான். பார்த்தா அதுல ஹீரோ ஃபெயில்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, ஹீரோ வந்து எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருப்பான். ஆனா இந்த சைக்காலஜிக்கல் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பான் போல. சோ எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். அதே டைம் எங்க வீட்டுல காமிக்கிறாங்க. இப்ப கரெக்டா மணி 5 ஆகுது. நம்ம ஹீரோனு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் அமுக்க ஹீரோனு யாரையும் வந்து ஓபன் பண்ணி பார்த்தா இருக்கு. இந்த பையனோட பையனுக்கு ஹார்ட்ல ஓட்ட, இந்த பையனுக்கு வாயில ஓட்ட. எனக்கு உனக்கு இருக்குடா, அதை பொத்திட்டு நீ சும்மா இருடா கொஞ்சம்.
நிக்கிறாரு தொப்பி போட்டுக்கிட்டு. அவருடைய சைடு முகம் பாத்தீங்கன்னா பாதி எரிஞ்சு போயிருக்குது. எரிஞ்சு உள்ள பல்லுலாம் லைட்டா தெரியுதுன்னா பாத்துக்கோங்க. சோ இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் மிஸ்டர் ஸ்டீவர்ட். அதாவது காலையில ஒரு பாக்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் அனுப்புனதே இவர் தான். சோ அந்த பாக்ஸை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள வர. சோ ரெண்டு பேருமே இப்ப உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்து அதுல ஒரு சாவி போடுற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அதுல சாவி போட்டு ஓபன் பண்ணா உள்ள ஒரு பட்டன் இருக்கிறது தெரிய வருது. சோ அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சு, நீங்க பாருங்க உங்களுக்கான ஒரு ஆஃபர் தான் இது. ஒருவேளை இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் நடக்கும். என்னன்னா, யாரோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போவாங்க. அது போக உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். அதுவும் என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? டாக்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூட்கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு $100 எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது வந்து உங்களுக்கு நான் இதோடைய ரூல்ஸை சொல்றதுக்காக. சோ என்ன ரூல்னா, நீங்க இதை பத்தி வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உங்களுடைய ஹஸ்பண்ட தவிர. அது போக உங்களுக்கு 24 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும், இல்லனா நாங்க இந்த பாக்ஸை ரீப்ரோகிராம் பண்ணி வேற ஒரு ஃபேமிலிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் என்னங்க சொல்றீங்க, எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்க வரதுக்குள்ளேயே அந்த பெரியவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். சோ ஹீரோக்கு வேலையில ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும் இல்லையா. சோ அதை பத்தி நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவளுடைய ப்ராப்ளத்தை சொல்ல, ரெண்டு பேரும் சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸை பத்தியும் சொல்றா. இந்த மாதிரி இது அமுக்கணும். ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரே தூரம் பாத்துக்கிட்டா இது மட்டும் மன்னிச்சுக்கிறாப்பா. நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதே டைம்ல யாரோ எங்கேயோ ஒருத்தங்க வந்து இறந்து போயிருவாங்களாம் அப்படின்னும் போது, ஆனா இதை வந்து யார் நம்புவா? சோ ஹீரோ நம்புற மாதிரி இல்ல. சரி ஓகே, இப்ப நம்ம தியேட்டர் போக டைம் வந்துருச்சு, அங்க போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தியேட்டருக்கு கிளம்புறாங்க. வீட்டுல வந்து பையன் இருப்பான் இல்லையா, சோ அந்த பையனை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி செட்டரையும் போட்டுட்டு போறாங்க. சோ அங்க தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அதே யோசனையா தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் வந்து இதை நம்பிட்டா. ஏன்னா அவர் சூட்கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு $100 எடுத்து கொடுத்துருப்பாருல, அதனால இதை நம்புறேன். சோ நம்ம என்ன பண்ணலாம், இது பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. உடனே ஹீரோ, என்ன நீ எப்ப யோ, இப்ப இருக்கிற நிலைமையில நீ பழம் சாப்பிட்டீனா உன் தொண்டை அடைக்கும். அதனால உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ சாப்பிடு. இந்தா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு பேசுற பேச்சாயுது. அதே யோசிக்கிறேன். சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி வந்து எப்படி ஓபன் பண்ணி உள்ள பாக்குறேன். பார்த்தா உள்ள எம்டி பாக்ஸ் தான் இருக்குது. சோ அந்த பட்டன் நமக்குனா ஃபர்ஸ்ட் யாருக்கும் எந்த ஒரு சிக்னலுமே வராதுப்பா. சோ நீ பயப்படாத, இதெல்லாம் ஒரு ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அதனால அடுத்தது இந்த பெரியவர் எப்ப வருவாரு, 5 மணிக்கு வருவாரு. அடுத்த நாள் 5 மணிக்கு. சோ அதுக்குள்ள நம்ம என்ன முடிவு எடுக்கலாம், அவர் கேட்ட என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. ஒரு புது ஆளை காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் வந்து ஜெஃப்ரி. இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்து நாசால ஒர்க் பண்ணிட்டான் இல்லையா. சோ நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி தான் அவன். சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது அவனுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் கடைக்கு வந்திருந்தேன், அப்போ என் பக்கத்துல இருந்த ஒரு லேடிய யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. உடனே இவனும், அப்படியா பயப்படாத, நீ நேரா வீட்டுக்கு போ, வீட்டுல போய் கதை எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோ, நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்கான். அதே டைம்ல இவனை எங்கேயோ இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. சோ கட் பண்ண இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த $100 வந்து பில் கொடுத்துருப்பார்ல, அதை வந்து செக் பண்ணி பார்த்திருப்பான். செக் பண்ணிட்டு இது கரெக்ட்னு வருது. ஆனா நம்ம என்ன பண்றது, இந்த பட்டன்ல அமுக்க கூடாது அப்படின்னு சரியா எடுத்து நல்ல உடம்போட சேர்த்து அணைச்சுக்க. 2 கையால இந்த 2 பக்கமும் தடவி கொடுத்துட்டு மெல்லமா அடிக்கணும். எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. சிங்கிளுக்கு தான காட்டு விட்ட டபுள்ல சந்தோஷம் தானா? அந்த டபுள்டா, நான் சொல்றது வேற டபுள். பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்ப நிறைய காசு தேவைப்படுது இல்லையா. ஏன்னா ஃபீஸ் கட்டணும், இவங்களுடைய காலை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வேலையில அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லைன்றதுனால வேகமா டக்குன்னு அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்த ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இது உண்மையா இருந்தாலுமே இவனுக்கு கஷ்டம் தானே. கட் பண்ண இந்த சைடு அந்த ஊர்ல இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஏன்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல யாரோ கன் வச்சு சுடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, கத்துற மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் போலீஸ் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குது. அதே டைம்ல அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு பயந்துகிட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கா. சோ அந்த செத்து போன லேடி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிருந்தா இல்லையா ஜெஃப்ரி, அந்த ஜெஃப்ரியோடைய வைஃப் தான் அவங்க. சோ இது மூலமா நம்ம பாக்கும்போது அப்படின்னா அந்த பட்டனை பிரஸ் பண்ணா உண்மைக்குமே யாரோ சாகுறாங்க போல. இப்ப கட் பண்ண ஹீரோ வீட்டுக்கு காமிச்சா நேரம் அந்த இடத்துக்கு அந்த பெரியவர் வராரு. ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வராரு. அதுக்குள்ள 1 கோடி ரூபாய் காசு இருக்குது. அதையும் கொடுத்துட்டு அந்த பாக்ஸையும் எடுத்துட்டு வேக வேகமா வெளியில போயிட்டுறாரு. நம்ம ஹீரோ அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். இருந்தாலும் அவர் நிக்கிற மாதிரி இல்ல. கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து
போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வேகமா அந்த கார் நம்பர் பிளேட் இருக்கும் இல்லையா, சோ அதோட நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதே டைம் இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. இதுல அந்த போலீஸ்காரர் இருக்காருல, இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். இவர் வந்து இப்போ ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேஸ்னா, ஜெஃப்ரியோடைய வைஃப் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, அதான் ஹீரோ கூட ஒர்க் பண்றவனுடைய வைஃப் வந்து அந்த கேஸை தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அது போக நிறைய விசாரிச்சு பார்த்ததுல அந்த ஜெஃப்ரி வந்து சடனா வீட்டை விட்டு ஓடி போனதா எல்லாருமே நோட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவன் தான் அவனுடைய வைஃபை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாரு. அதே டைம்ல மிஸ் நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோயினுக்காக இந்த மெழுகிலேயே இந்த காலில் வைக்கிறதுக்கான ஒரு இது மாதிரி பண்ணிருப்பான். சோ அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து போட்டு பார்க்க சொல்ல நம்ம ஹீரோயினை போட்டு பாக்குறாங்க. கரெக்டா ஃபிட்டா இருக்குது. சோ அதை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா, ஹீரோயினுடைய தம்பிக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் போல, சோ அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சேனே. ஐயோ நான் அது சொல்லலங்க, புட்டி பால சொன்னேன். சீக்கிரம் கலந்து எடுத்துட்டு வா. இல்ல புரியல. என்னங்க குழந்தைக்கு பால் குடுக்கலங்க? அத நான் குடிச்சேனே. ஐயோ நான் அது சொல்லலங்க, புட்டி பால சொன்னேன். நீ அப்படி வரியா இருக்காங்க. சோ அந்த பார்ட்டிக்கு வந்து போறாங்க. அது போக அந்த பார்ட்டிக்கு வீட்ரஸா கொஞ்சம் பசங்க பார்ட் டைமுக்கு வந்திருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினா ஸ்கூல்ல ஒருத்தன் காலை காமிக்க சொன்னான்ல, திமிரு பிடிச்ச பையன், அவனும் நிக்கிறான். அது போக இந்த டின்னர் பார்ட்டில நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியில சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு கேம் மாதிரி வச்சு அந்த கேம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணிருப்பான். சோ அதுக்கான கிஃப்ட்டை நம்ம ஹீரோவை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எடுக்கிறான். சோ இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு அந்த பெரியவர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்திருப்பார்ல, அதை பேக் பண்ண மாதிரியே இருக்குது. சோ இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறேன். உள்ள பார்த்தா ஒரு போட்டோ ஒண்ணு இருக்குது. சோ இத நமக்கு பாக்குறதுக்கு அந்த பெரியவர் மாதிரியே இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினுடைய அப்பா கூட தனியா பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு உங்ககிட்ட பேசல, அங்க பேசிட்டு இருக்கேன். அடிக்க வர்றாங்கப்பா. காதலிக்கும் போது என்கிட்ட சொன்னதை அவர் இன்னும் காப்பாத்துறாரு. அது எப்படி? நான் கூட தான் காதலிக்கும் போது இவளை பார்த்து ரோஜான்னு, இப்ப பார்த்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா. இதெல்லாம் காதலிக்கும் போது அள்ளி விடுற பொய்கள் தானே. உள்ள வாங்க, தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிளேட்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்து உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்ல, அவரும் பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா இந்த திமிரு பிடிச்ச பையன் இருக்கான் இல்லையா, அதை நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சோ இதை பார்த்து ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு லேடி கிட்ட யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பையனை தெரியாதா, இது அவங்களுடைய ஒய்ஃப் வேலை பாக்குற ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கிறான். அது போக ஒரு டைம் வந்து உங்க ஒய்ஃபை ஏதோ காலை காமிக்க சொல்லி கிண்டல் பண்ணதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. அதே டைம் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா ஒருத்தங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்ததுனால அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவளுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பெரியவர் தான். நீங்க ரூல்ஸை மீறிட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்க போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காரு, எனக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க, சோ உங்களுடைய ஹஸ்பண்ட பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இதை கேட்டதுமே ஹீரோயின் ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அவன் அந்த பையன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணி எப்படியோ வண்டியில ஏத்தி வீட்டுக்கு போலான்னு போகும்போது அந்த பையன் இருக்கான்ல, அவன் அப்படியே பீஸ்ன்ற மாதிரி ரெண்டு விரல காமிச்சு சிம்பிள் காமிக்கிறான். அதே டைம் அவங்களுடைய கண்ணாடியில நோ எக்ஸிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அதே டைம் இந்த சைடு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து இந்த பேபி சிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க தானே இந்த சின்ன பையனை பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறாங்க. சோ ரொம்ப லேட் நைட் ஆனதுனால உடனே ஹீரோ என்ன சொல்றாங்க, சரி நானே போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நேரா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹோட்டல்ல விட்டுறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு ஏதோ பித்தம் பிடிச்ச மாதிரி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு, உங்களால பின் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் புரியல, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது, வெளிச்சத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் அப்படியே மயக்கிறா. திரும்பி கண்முழிச்சு பார்த்தா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளோட ஐடி இருக்கும், அதை எடுத்து பார்த்தா அதுல வேற பேர் போட்டிருக்குது. சோ சாரான்ற மாதிரி போட்டிருக்குது. ஆக்சுவலா இவ வேற நேம் சொல்லி ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருப்பா அந்த மாதிரி பேபி சிட்டர் வேலைக்கு. ஆனா இதுல வேற பேர் போட்டதுமே ஷாக் ஆகிட்டான். கரெக்டா அந்த டைம்ல அவளுடைய ஹோட்டல்ல வந்துருது. உடனே நான் போகணும், நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல இருந்து ரத்தம் வர அப்படியே ஹோட்டலுக்குள்ள போறா. அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே அவளே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக அவங்க ஒரு போர்டை தாண்டி போவா. அந்த போர்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி போட்டோஸ் வந்து நிறைய ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அது போக அந்த ஹோட்டல்ல இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வெளியில வந்து அந்த தண்ணியவே அப்படியே வெறிக்க பாத்துட்டு இருக்காங்க. ஏன் என்னன்றது இப்ப நமக்கு புரியல. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்மள அந்த பொண்ணு ஏமாத்திட்டா, அவளுடைய பேர் வந்து வேற, ஆனா இந்த நோக்கத்துல வீட்டுக்குள்ள வந்து நம்ம பையனுக்கு பேபி சிட்டரா இருந்தான்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா எனக்கு எல்லா அண்ணே கப்புட்டி பாப்பா அண்ணன் பால் குடிக்கணும்.
பக்கமும் ஆள் இருக்குன்னு அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, அப்படின்னா அவன் அவருடைய ஆளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறா. சோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அவன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு போட்டோ பார்த்திருப்பான் இல்லையா, அந்த போட்டோவை பத்தின தாட் வருது, அதை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க அந்த மார்ஸ்க்கு போறதுக்காக நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே இருக்குது. சோ அந்த ஒரு போட்டோல இந்த பெரியவரும் இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றான். சோ அப்படின்னா அவர் மார்ஸ் மிஷனுக்காக போறதுக்கு ரெடியா இருந்தாலு அவருக்கு என்னாச்சு அப்படின்றது எனக்கு இன்னுமே தெரியல. அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா அந்த பெரியவர்கிட்ட இருந்துதான். இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு எல்லா பக்கமும் ஆள் உண்டு, சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்லங்க நான் உங்ககிட்ட டைரக்டா பேசலாமா, உங்களை மீட் பண்ணி பேசினா எல்லாமே சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது இவரும் பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில யாரோ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வாயை பொழுந்துகிட்டே பாத்துட்டு போறாங்க. சோ இதுவும் அந்த பெரியவருடைய ஆளதான் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பெரியவர் எங்க இருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் இந்த நாசா இருக்கும் இல்லையா, அதுக்கு சைட்ல ஏதோ ஒரு ஹிண்டன் ஆபீஸ் மாதிரி இருக்குது. சோ அங்க இருந்து இவர் நாசால என்னென்ன பேசிக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நாசா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. யாரு கூடனா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன கேக்குறாருன்னா இந்த வாட்டி நிறைய டிமாண்ட் வந்து வந்திருக்குது. சோ அவங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய பில்டிங் கேக்குறாங்க, அது போக லூனார் லேண்டரும் வேணுமா, ஆனா ஏன் எதுக்குன்றது எங்க கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா நாங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நாசாவுடைய பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ இது மூலமா பார்க்கும்போது இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த பெரியவருக்கு கீழே தான் வேலை பாக்குறாங்கன்றது நமக்கு புரியுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுடைய அப்பாவை மீட் பண்ண வந்திருக்கான், அதான் அந்த போலீஸ்காரரை. சோ மீட் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது அவரும் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் நம்பர் பிளேட்டே கிடையாது, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியை சேர்ந்தவங்களுடைய நம்பர் பிளேட். சோ அவங்க பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சைடுல ஒரு போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். சோ இது யாருடைய போட்டோஸ்னா அந்த ஜெஃப்ரியோட வைஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா கன் ஷூட்ல, சோ அவங்கள பத்தின போட்டோஸ் தான் இருக்குது. அதுல அந்த டைம் பாக்குறான், பார்த்தா இவங்க ஒரு டைம்ல அந்த பட்டனை பிரஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டைமும் இவங்க இறந்து போன டைமும் கரெக்டா இருக்குது. சோ ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது, ஒருவேளை நம்ம பட்டனை பிரஸ் பண்ணதுனாலதான் இவங்க இறந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் இவங்க இறந்து போன இடத்த வந்து பாக்கலாமா அப்படின்னும் போது சரி வாங்க நாங்களும் அங்கதான் போறோம்ன்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு. சோ அங்க வந்து நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான், பார்த்தா அந்த பெரியவருடைய போட்டோ இந்த இடத்துலயும் இருக்குது. அதே டைம்ல ஒரு லைப்ரரியோட அட்ரஸும் ஒரு புக்கோட நம்பரும் போட்டிருக்குது. அதையும் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரருக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோனை காமிச்சா ஹீரோயினோட அம்மா கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு திங்ஸ் வாங்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என்னென்னலாமோ வளர ஆரம்பிக்கிறா. நாசா வந்து அவரை அது செய்யறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க, இனிமேல் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது. சோ அவங்களுடைய சப்ஜெக்ட் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணவங்க, குழந்தையோட இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டையும் கொடுத்துட்டு இந்த லைப்ரரிக்கு போங்க, அங்க அவரை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க. சோ இங்க நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, அங்கதான் அந்த இவரை மீட் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு வரா. சோ அங்க வந்து பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. என்னன்னா நாசாவுடைய ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல, அங்க வந்து இந்த மார்ஸ்க்கு போறவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணிருக்குது போல. சோ அதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி போட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு ஒரு 2 லேடி வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை அந்த பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சோ அவர் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோயினை பார்த்து அந்த லைட்னிங் அட்டாக் பண்ணதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க தானே, சோ அது மூலமா எனக்கு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண வரும்போது என்னுடைய மூஞ்ச பார்த்து நீங்க என்ன பட்டீங்க, பாவப்பட்டீங்க தானே, உண்மை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லவே இல்ல, நான் உங்களை பத்தி பாவப்படல, பதிலுக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா எனக்கும் இப்படிதான் கால்ல வந்து அடிபட்டு எல்லாருமே என்ன பாவமா தான் பாப்பாங்க. சோ உங்களுடைய வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும், அதனால நான் உங்களை பத்தி பாவப்படல, பதிலுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி சொன்ன பதில் வந்து இந்த பெரியவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது, அதனால என்னுடைய கையை தொடுங்க அப்படின்ற மாதிரி தொட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கி போயிடுறாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு லைப்ரரிக்கு வந்திருப்பான். அதுல அந்த புக்கை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுல நாசாவுடைய எம்ப்ளாயியை வந்து மின்னல் வந்து தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த இடத்துக்கு வராங்க. உடனே இவனும் அங்கிருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது இவனை அந்த லைப்ரரியில இருந்த எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு லேடி வராங்க. சோ அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இந்த பெரியவருடைய வைஃப் தான். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த பெரியவருடைய வைஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க, இப்ப உயிரோட இருக்கிறாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த லைப்ரரி வந்து அவங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான், சோ நீங்க தெரியாதனமா வந்துட்டா இங்க இருந்து வெளியில போகணும்னா நீ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க ஏதேதோ பண்றாங்க. பண்ணா அந்த இடத்துல இந்த தண்ணி மாதிரி ஒரு கதவு மாதிரி வருது. சோ நீ இந்த இடத்துல கரெக்டான கதவை தொட்டியனா நீ உன்னுடைய இடத்துக்கு போயிடுவ, இல்ல தப்பான இடத்த தொட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும்,
என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு அந்த திமிரு பிடிச்ச பையனை அடிக்கும் போது அவன் 2ஆம் நம்பர்ன்ற மாதிரி சிக்னல் காட்டியிருப்பான் இல்லையா. உடனே இவன் வேகமா 2ன்னு சொல்லிட்டு அதை அப்படியே போய் தொடுறான். தொட்டவன் பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள போயிட்டான். உள்ள போனா அந்த இடத்துல அப்படியே வெள்ளை கலர்ல ஏதோ தெரிய. அடுத்தது பாத்தீங்கன்னா கண் முழிச்சா ஹீரோயினுடைய ரூம்ல இருக்கிறாங்க. ஹீரோயின் அவளுடைய ரூம்ல வந்து மயக்கத்துல படுத்திருப்பா. இப்ப கண் முழிச்சு பார்த்தா மேல ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கிறான், அதுவும் தண்ணிக்குள்ள. உடனே மெதுவா அங்க தொட போகும்போது டக்குன்னு அந்த தண்ணி உடஞ்சி ஃபுல்லுமே தண்ணி ஆயிடுது. அந்த ரூம் ஃபுல்லுமே ஹீரோவும் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் சுத்தமா ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் வீடை கிளீன் பண்ணி ஆகணும் இல்லையா. அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய பையன் அங்க வரான். வந்து அம்மா நீங்க நேற்று வீட்டுக்கு வரும்போது ஏதோ பேய் மாதிரி வந்தீங்க, நான் கேட்டேன் உங்ககிட்ட எங்க போயிட்டு வரீங்கன்னா, ஆனா நீங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம வீட்டுல போய் தூங்கிட்டீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் எதோ சொல்லி சமாளிச்சிட்டா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியும் இந்த நாசாவுடைய பாஸ் இருக்காங்களே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் இந்த NSA ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பெரியவர் இருக்காருல அவருக்கு வந்து லைட்னிங் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் உடனே இறந்து போயிட்டாரு. அதனால அவரை அங்க ஹாஸ்பிட்டல் அனுப்பணும். அங்க அவரை இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க மார்ச்சுரியில. அந்த டைம்ல நைட்டு திடீர்னு அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டதா ஒரு பொண்ணு சொன்னா. திடீர்னு அவருக்கு உயிர் வந்துடுச்சான். அது போக அவருடைய காதுக்கு நிறைய பேர் பேசுறது கேட்டுச்சான். அதனால நாங்க அவரை ஹைலி செக்யூரிட்டியான ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணோம். ஆனா அங்க இருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அது போக அவருக்கு நிறைய அவரையே தாண்டின நிறைய சக்தி வந்து கிடைச்சதா பேசிக்கிட்டாங்க. லைக் இந்த ஹீலிங் பவர், அதுக்கப்புறம் இந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இவர் இங்க பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பெரியவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கும் இதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இடத்துக்கு இந்த NSA ஆபீசர் வந்து மீட் பண்ணி பேசுறாரு. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த NSA ஆபீசரும் இந்த பெரியவருக்கு கீழே தான் வேலை பாக்குறாரு போல. சோ அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க எதுக்கு பாக்ஸ் சூஸ் பண்றீங்க இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நடத்துறதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பெரியவரும் பாக்ஸ்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்குது, பாக்ஸ்குள்ள தான் இந்த உலகம் அடங்கி இருக்குது, பாக்ஸ்குள்ள தான் டிவி அடங்கி இருக்குது, உங்க வீடு பாக்ஸ் மாதிரி தான். சோ ஒருத்தவங்களுடைய உடம்புல இருந்து அவங்க சோல் போச்சுன்னா அது இன்னொரு பாக்ஸுக்கு போகும், அதாவது இன்னொரு உடலுக்கு போகும். அப்படிதான் இந்த யூனிவர்ஸே ரன் ஆயிட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு புரியாத புதிரெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இந்த எம்ப்ளாயருக்குலாம் டெஸ்ட் வைக்கிறது அந்த பாக்ஸ்க்காக மட்டும் இல்ல, மனித இனத்தோடைய எதிர்காலமே அதுலதான் அடங்கி இருக்குது, ஏன்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி புரியாத புதிரெல்லாம் சொல்றாரு. இப்ப கட் பண்ணா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து பேபி சிட்டர் பொண்ணு இருக்கிறா. அவ எங்க போறானா ஒரு சீக்ரெட்டான நாசா பில்டிங் வந்து கேட்டிருப்பாங்கல்ல, அந்த பில்டிங்குள்ள ஏதோ ஒரு லைட் மாதிரி ஒரு இது வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு இந்த எம்ப்ளாயி எல்லாத்தையுமே இந்த பெரியவர் வந்து அனுப்பிட்டு இருக்காரு. சோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்னா ஹீரோயினுடைய இந்த தம்பிக்கு வந்து வெட்டிங் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அது வந்து இன்னைக்குதான். சோ வெட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை ஒருத்தன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஹீரோவும் யார் அது அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா கண்ணை காமிச்சு இந்த ஜெஃப்ரின்றவன் மடக்குறான். அதான் ஹீரோ கூட வேலை பார்த்தவன் இவனுடைய வைஃபையே கொலை பண்ணிருப்பான் இல்லையா, கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி இருப்பான்ல, அவன் தான் அவன். சோ அவன் ஹீரோவை கண்ணை காமிச்சு மிரட்டி வண்டியில ஏத்திட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அதே டைம்ல ஹீரோடைய பையனை அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர அவனை யாரோ கடத்துற மாதிரி தெரியுது. சோ கட் பண்ண அங்க காருக்குள்ள வச்சு அந்த ஜெஃப்ரி என்ன சொல்றானா, இந்த மாதிரி நீயும் வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய புக்கெல்லாம் எடுத்து காமிக்கிறான். சோ அதுல அந்த பெரியவருடைய இதெல்லாம் பத்தி போட்டிருக்குது. அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி அவருக்கு மின்னல் அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குது. அதுல ஏலியன் சொல்றதெல்லாம் இவர் நடத்துறாருன்ற மாதிரி இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சேன். அது போக அவருக்கு நிறைய பவர் எல்லாம் வந்திருக்குது அந்த லைட்னிங் அடிச்சதுக்கு அப்புறம். அது போக இன்னும் பெரிய விஷயம்னா அவருக்கு கீழே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. FBI ஏஜென்ட், NSA, நாசா கூட அவருக்கு கீழே தான் இனிமேல் ஒர்க் பண்ண போகுது. சோ அவரு தான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு, எனக்கும் அந்த இது வந்துச்சு, நானும் அந்த பட்டன் அமுக்குனேன். சோ அதனால கடைசியில அவரு எனக்கு 2 சாய்ஸ் கொடுத்தாரு. என்ன சாய்ஸ் தெரியுமா, ஒண்ணு உனக்கு உன்னுடைய பொண்ணு வேணுமா, இல்லனா உன்னுடைய ஒய்ஃப் வேணுமான்னு. அதுல எனக்கு வேற வழி இல்லாம என்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு ஓடிட்டேன். அப்பதான் என்னுடைய பொண்ணு உயிர் தப்பிப்பான்ற மாதிரி. அதே மாதிரி தான் உனக்கு இப்போ சாய்ஸ் வரப்போகுது. ஏன்னா உன்னுடைய பையனை கடத்தி அந்த ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல முக்கி எடுப்பாங்க. சோ அதுதான் இன்னொரு இடத்துக்கான கேட் வே போல. சோ அந்த இடத்துக்கு முக்கினதுக்கு அப்புறம் உனக்கு சாய்ஸ் கேட்பாங்க. அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டாப் பண்றாங்க. இவங்களும் பாக்குறதுக்குள்ளேயே சைடுல ஒரு வண்டி வந்து மோதுது, ஆக்சிடென்ட் பண்ணுது. அதுல அந்த ஜெஃப்ரின்றவன் இறந்து போயிடறான். நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிட்டான். அப்ப அந்த நாசாவுடைய பாஸ் இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோ மீட் பண்ணி இனி இதுக்கப்புறம் எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு வரான். ஹீரோனும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்க அந்த பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. அவரு வந்து இவங்க முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ் தான் இருக்குது. என்னன்னா இப்போ உங்க பையன் வந்து இந்த பாத்ரூம்ல அடப்பட்டிருக்கிறான், அவனுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாம போயிடுச்சு. சோ நான் உங்களுக்கு ஒரு 2 சாய்ஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா இந்த 1 கோடி ரூபாய் காசை வச்சுட்டு உங்க பையன் கூட நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். ஆனா உங்க பையன் வந்து கண்ணும் தெரியாம காதும் கேட்காம தான் இருப்பான். இன்னொரு சாய்ஸ் என்னன்னா இந்த கண்ணை வச்சு நீங்க உங்களுடைய ஒய்ஃபை வந்து ஷூட் பண்ணணும். அப்படி ஷூட் பண்ணா உங்க பையனுக்கு கண்ணும் தெரியும் காதும் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனா உங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. 1 கோடி ரூபாய் காசும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்துடும். சோ இதை தவிர என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நடக்க
ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு கண் எடுத்து நான் உங்களை கொன்னுட்டா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நீ என்ன கொன்னாலும் எதுவும் மாற போறது கிடையாது. என்னுடைய இடத்துக்கு அவங்க வேற ஒரு ஆளா அனுப்புவாங்க. ஆனா என்ன கொன்னதுக்காக நீ ஜெயிலுக்குள்ள போயிருவ. உன்னுடைய பையனுக்கும் இப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுறாரு. அவ்வளவுதான். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சோ வேகமா பையனை போய் பாக்குறான். பார்த்தா அவனுக்கு உண்மைக்குமே கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணது நான் தானே, நானே முடிச்சு வைக்கிறேன், என்ன சூட் பண்ணிருங்க, என்ன கொலை பண்ணிருங்க அப்படின்னு கெஞ்சி காதறா. சோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஹீரோயினுடைய நெஞ்சிலையா கண்ணை வச்சு ஷூட் பண்ண. அதே டைம்ல இன்னொரு சைடு யாரோ அந்த பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி தெரியுது. சோ அங்க பிரஸ் பண்ணதுல இங்க வந்து இறந்து போற மாதிரி அப்படியே சீனும் கட் ஆகுது. சோ அடுத்தது போலீஸும் வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஹீரோடைய பையனுக்கு கண்ணும் தெரிஞ்சிருது, காதும் கேட்டுருது. அப்ப அந்த ஹீரோடைய பாஸ் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னுடைய பையனை நல்லா பாத்துக்கிறேன். உன்னுடைய பையனுடைய அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல காசு வந்துடும். அது 18 வயசுக்கு அப்புறம் அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய பையனும் மேல இருந்து அப்படியே பாக்குறான். அதே டைம்ல அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ ஒரு புரியாத பெரிய படமா எடுத்து வச்சிருக்காங்கல்ல. சோ ஆக்சுவலா சொல்ல போனா அந்த மார்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது இந்த பெரியவருக்கு பாத்தீங்கன்னா லைட்னிங் திடீர்னு அட்டாக் ஆகி அதுல ஏலியனுடைய கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஒரு இது வந்திருக்குது. சோ அதுல அந்த ஏலியன் என்னெல்லாம் மனிதனை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்குதோ அதெல்லாமே வச்சு டெஸ்ட் பண்ணுது. சோ எப்படி வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க, லாயலா இருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் மனிதர்களை டெஸ்ட் பண்றதுக்காக கூடவே எடுத்துக்கிட்டு போல. சோ அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க.